ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சுதர்ஷன். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோஸில் பார்க்குறோம்னு சொன்னால் ஜாவாவில் எப்படி நெஸ்டட் இஃப் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லி தான் பார்க்குறோம். போன வீடியோஸில் வந்து நார்மலாக இஃப் கண்டிஷன் எப்படி யூஸ் பண்ணுறேன்னு சொல்லி 2 மெத்தடில் பார்த்துருந்தோம். அந்த அடிப்படையில் விஷயத்துக்குள்ளே போகிறதுக்கு வந்து நம்மளோட யூடியூப் சேனலையும் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அதே போல் பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்போலை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் நான் போடுற எல்லா வீடியோஸையும் வந்து நீங்கள் மிஸ் பண்ண பார்க்கலாம். வாங்க விஷயத்துக்குள்ளே போகலாம். நான் வந்து விசுவல் ஸ்டுடியோ கோடை வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்கிறேன். ஃபஸ்ட்டுக்கு வந்து ஒரு நியூ ஃபைல் வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்கிறேன். இதில் வந்து அவரை வந்து சர்வ் பண்ணிக்கொள்கிறேன் அப்படின்னு சொன்னால் நெஸ்டட் இஃப் என்று சொல்லி நெஸ்டட் இஃப் டாட் ஜாவா அவரை வந்து என்ன செய்யலாம்னு சொன்னால் இவரை வச்சு ஒரு ப்ரோக்ராம் வந்து எழுதலாம். ஃபஸ்ட்டுக்கு நான் வந்து ஸ்கேனரை யூஸ் பண்ணி தான் நான் செய்ய போகிறேன். ஸோ வந்து import java .util .scanner அப்போ ஸ்கேனர் வந்து இம்போர்ட் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து பப்ளிக் கிளாஸோட நேம் வந்து நெஸ்டட் இஃப். அப்போ அவருக்குரிய பிளாக் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அடுத்தது நான் என்ன செய்யணும்னு சொன்னால் பப்ளிக் ஃபங்க்ஷன் பப்ளிக் static void main within bracket குள்ள வந்து string args. இப்போ என்ன செய்யலாம்னு சொன்னால் இப்போ வந்து மெயின் ஃபங்க்ஷன் அவருக்குரிய பேசிக் வந்து சின்டெக்ஸ் போட்டுட்டோம். அப்போ அந்த நம்ம இம்போர்ட் பண்ண ஜாவா ஸ்கேனரை வந்து மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே யூஸ் பண்ணுறதுக்கு ஸ்கேனர் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன் x ஈக்குவல் நியூ ஸ்கேனர் வித்தின் ப்ராக்கெட்டுக்குள்ளே வந்து system டாட் இன். அப்போ system டாட் இன்னு சொல்லி அப்போ அவருக்குரிய ஒப்ஜெக்டை வந்து ஸ்கேனரை வந்து இதுக்குள்ளே யூஸ் பண்ணுறதுக்கு கால் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நம்ம என்ன செய்யப்படுறோம்னு சொன்னால் ஒரு மார்க்ஸ் வந்து இம்போர்ட் பண்ண அப்புறம் ஃபஸ்ட்டுக்கு நான் கண்டிஷனை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். கண்டிஷன் என்னென்னு சொன்னால் இஃப் average is greater than average greater than 75 விட பெருசாக இருந்தாருன்னு சொன்னால் அவருக்கு நான் போடப்புறம் வந்து கிரேட் ஏ. அதே இது வந்து இஃப் average greater than 65 விட இருந்தாருன்னு சொன்னால் அவரோட கிரேட் வந்து பி. அதே average greater than 55 விட இருந்தாருன்னு சொன்னால் கிரேட் வந்து அவருக்கு சி. average less than 55 விட இருந்தாருன்னு சொன்னால் கிரேட் should be S இருக்கணும். இப்போ இந்த கண்டிஷனை வந்து எப்படி யூஸ் பண்ணுறேன்னு சொல்லித்தான் நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். இதை வந்து பார்த்தோம்னு சொன்னால் ஒன்றுக்கும் மேற்பட்ட இஃப் இருக்குது. அதாவது என்னென்னு சொன்னால் இப்போ நிறைய ஆன்சர் இருக்குது. ஒரு ஸ்டூடெண்ட் வந்து நேரத்தோடு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் போன வீடியோஸில் வந்து கொண்டு வந்து அவர் பாஸாக வரலாம் அல்லது ஃபெயிலாக வரலாம். பட் சில இதை பார்த்தோம்னு சொன்னால் இப்போ யூனிவர்சிட்டியும் சரி வேறு ஒரு இடங்களில் வந்து கிரேடை வந்து கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் கிரேடை வந்து கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு சொன்னால் ஒன்று அவங்களுக்குரிய மார்க்ஸ் அடிப்படையாக வச்சு அல்லது அவரேஜ் அடிப்படையாக வச்சு கிரேட் வந்து ஏயாக இருக்கலாம், ஒரு ஆள் பியாக இருக்கலாம், அல்லது சியாக இருக்கலாம், அல்லது எஸ்ஸாக இருக்கலாம். இங்கே வந்து பார்த்தோம்னு சொன்னால் ஒரு அவுட்புட் வந்து 4 மெத்தடில் வரலாம். அப்போ நம்ம இங்கே வந்து அந்த நார்மல் இஃப் ஸ்டேட்மெண்ட்டை வந்து யூஸ் பண்ணிடலாது. ஏன்னு சொன்னால் இங்கே வந்து ஒன்றுக்கும் மேற்பட்ட கண்டிஷன்ஸ் இருக்குது. ஒரு வேளை வந்து அவர் 75 விட பெருசாக இருந்தாருன்னு சொன்னால் கிரேட் வந்து ஏ வரணும். அப்போ இவ்வளோத்து ஒரு கண்டிஷன் செக் பண்ணுறோம். திரும்ப என்ன செய்யப்படுறோம்னா அவர் 65 விட பெருசாக இருந்தாருன்னு சொன்னால் பி என்று செக் பண்ண போகிறோம். 55 விட பெருசாக இருந்தாருன்னு சொன்னால் சி என்று செக் பண்ண போகிறோம். அப்படி இல்லாட்டி இப்போ அவரது 4 கண்டிஷன் செக் பண்ணுறபடியாக
இது வந்து நெஸ்டட் இஃப்னு சொல்லுவாங்க. ஒன்றுக்கு மேற்பட்ட கண்டிஷன்களை வந்து செக் பண்ணக்குள்ள அதை வந்து சொல்லுவாங்க நெஸ்டட் இஃப்னு சொல்லி. அப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட இஃப் வரக்குள்ள வந்து அது வந்து நெஸ்டட்டாக வரும். அப்போ வந்து பார்த்தோம்னு சொன்னால் இதுதான் கண்டிஷன். ஸோ வந்து நான் என்ன செய்யப்படுறேன்னு சொன்னால் விடத்தில் வந்து ஒரு வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ண போகிறேன் அவரேஜ்னு சொல்லி. அப்போ நம்ம டிரெக்டாக வந்து மார்க்ஸை வச்சு அவரேஜும் கண்டுபிடிக்கலாம். இப்போ டிரெக்டாக வந்து அவரேஜ் என்டர் பண்ணுறதை விட நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் 2 மார்க்ஸை இன்புட் பண்ண போகிறேன். ஐஎன்டி marks 1, marks 2 பார்த்தோம்னா வந்து 2 வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்க 2 மார்க்ஸ். அதே மாதிரி நான் என்ன செய்யணும்னு சொன்னால் ஐஎன்டி டிஓடி ஈக்குவல் டிஓடி என்று சொன்னால் டோட்டல் ஈக்குவல் 0. அவருக்குரிய பேசிக் வேல்யூ வந்து 0. அதே மாதிரி நான் என்ன செய்யணும்னு சொன்னால் ஆவரேஜ் வந்து நம்மளுக்கு பெரும்பாலும் வந்து பிரித்து வரக்குள்ள வந்து நம்மளுக்கு டிஃப்ரெண்டான தசம பெருமானம் வரும் சில சிச்சுவேஷன்ஸில். அப்போ அவருக்கு என்ன செய்யப்படுன்னு சொன்னால் டபுளில் போடுறேன். டபுள் இல்லாட்டி ஃப்ளோட்லேயும் போடலாம். ஃப்ளோட் ஏவிஜி ஈக்குவல் அவரும் வந்து பேசிக் வேல்யூ அவருக்கு வந்து 0 போடுறேன். இப்போ வந்து என்ன செய்யப்படும்னு சொன்னால் 2 நம்பர் வந்து இன்புட் பண்ண போகிறோம். அவங்களுக்கு டோட்டல் கண்டுபிடிக்க போகிறோம். அந்த டோட்டலை வந்து அவரேஜை கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் இந்த கண்டிஷன்ஸை வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் அப்ளை பண்ண போகிறோம். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்ப்போ 2 நம்பர் வந்து நம்ம இன்புட் பண்ணணும். ஸோ சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டில் வந்து சொல்ல போகிறேன் என்டர் your first marks. Enter your first marksல வந்து பார்த்தோம்னு சொன்னால் அவருக்குரிய மார்க்ஸ் 1க்குரிய மார்க்ஸை வந்து இங்கே இன்புட் பண்ணணும். ஸோ வந்து மார்க்ஸ் 1 ஈக்குவல் அவருக்குரிய ஸ்கேனரை வந்து கொடுக்கலாம். டாட் நெக்ஸ்ட் இன்ட் அடுத்த பார்த்தோம்னு சொன்னால் 2வது மார்க்ஸ் என்டர் பண்ணணும். அப்போ சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டில் வந்து கொடுக்கலாம் என்டர் யுவர் செகண்ட் மார்க்ஸ். அப்போ இதே மாதிரி நீங்கள் எத்தனை மார்க்ஸ் என்டர் பண்ணலாம். இங்கே வந்து நான் டிரெக்டாக என்டர் பண்ணுறேன், இல்லாட்டி லோப்பை வச்சும் எழுதலாம். அப்போ டிரெக்டாக வந்து நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் மார்க்ஸ் 2 equal x dot next int bracket ஆரம்பிச்சு bracket முடிச்சிட்டேன். இங்கே வந்து பார்த்தோம்னு சொன்னால் நம்மளுக்கு 2 நம்பரை வந்து இன்புட் பண்ணுறதுக்கு எடுத்துட்டோம். இப்போ என்ன செய்யணும்னு சொன்னால் அதுக்கு பிறகு அவங்களுக்குரிய டோட்டலை கண்டுபிடிக்கணும். அப்போ டோட்டலை வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம். ஆல்ரெடி வந்து நம்மளுக்கு டோட்டல் வந்து வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். அப்போ இந்த 2 நம்பரையும் வந்து கூட்டி விட்டோம்னா சரி. ஸோ இடத்துல என்ன செய்யலாம்னா சொல்லலாம் டிஓடி ஈக்குவல் மார்க்ஸ் 1 ப்ளஸ் மார்க்ஸ் 2. அப்போ விடத்தை என்ன செஞ்சுருக்கோம்னு சொன்னால் 2 பேருக்குரிய டோட்டலை வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். ஒரு வேளை நீங்கள் விடத்தை வேரியபிள் வந்து இனிஷியலைஸ் டிக்ளேர் பண்ணலாட்டி டிரெக்டாக வந்து நீங்கள் விடத்தை இன்ட் டிஓடி என்னும் போடலாம். அதில் எந்த பிரச்சனையுமே இல்லை. அப்போ டோட்டல் வந்து கண்டுபிடிச்சிட்டா அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னு சொன்னால் அவரேஜை வந்து கண்டுபிடிக்கலாம். அப்போ இப்போ அவரேஜுக்குரிய வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். அப்போ நம்ம என்ன செய்யலாம்னு சொன்னால் அவரேஜ் ஓகே ஏவிஜி என்ற வேரியபிள் இருக்குது ஈக்குவல் அப்போ 2 மார்க்ஸ் இருக்குது. ஸோ வந்து என்ன செய்யலாம்னு சொன்னால் 2 சப்ஜெக்டில் பிரிக்கலாம். இப்போ டிஓடியை 2ஆல் பிரிக்க வேண்டாம், நம்மளுக்கு அவருக்குரிய அவரேஜ் வரும். இப்போ என்ன செய்யலாம்னு சொன்னால் இப்போ கிரேட்டை வந்து கண்டுபிடிக்கலாம். அப்போ கிரேட்டை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் கிரேட்டோன்ற ஒரு வேரியபிளை வந்து டிக்ளேர் பண்ண போகிறேன். ஏன்னு சொன்னால் நம்ம வந்து கிரேட்டை வந்து நான் டிரெக்டாக வந்து பிரிண்ட் பண்ணலை, கிரேட் என்ற வேரியபிளுக்குள்ள வந்து பிரிண்ட் பண்ண போகிறேன். அப்போ இடத்த வந்து கிரேட் வந்து ஸ்ட்ரிங் கண்டபடியாக ஏபிசி. அப்போ கரெக்டர் போர்டெல்லாம் நான் டிரெக்டாக வந்து ஸ்ட்ரிங்கே போட்டுக்கொள்கிறேன்.
ஸ்ட்ரிங்கும் வந்து கரெக்டான எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுமென்று சொன்னால் ஸ்ட்ரிங் வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட லெட்டர்ஸை வந்து அவருக்குரிய ஸ்ட்ரிங் லென்த் வந்து கூட இருக்கும். கரெக்டர் வந்து ஒரு லெட்டர்ஸ் தான் டைப் பண்ணலாம். ஸோ வந்து இதில் வந்து நம்ம கட்டாயம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓகே, இங்கேயும் ஒரு மிஸ்டேக் பண்ணிருக்கு. என்னென்ன சொன்னால் ஸ்ட்ரிங்ன்றது வந்து இங்கே பிளே டைப் பண்ணிருக்கு, அதை அடுத்த கரெக்ஷன் வந்து பிளேயாக இருக்குது. ஓகே, ஸ்ட்ரிங் கிரேட் ஈக்குவல் ஸ்ட்ரிங் கிரேடே போட்டுக்கொள்ளலாம். இப்போ ஸ்ட்ரிங் கிரேட் ஓகே. இப்போ வந்து கிரேடை வந்து இது செஞ்சாச்சு. இப்போ நான் செய்ய போகிறேன்னு சொன்னால் இப்போ இஃப் கண்டிஷன் வந்து செக் பண்ண போகிறேன். இஃப் கண்டிஷன் வந்து செக் பண்ணக்குள்ள வந்து மிக முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நீங்கள் எப்பயுமே வந்து பெரிய வேல்யூவிலேருந்து சின்ன வேல்யூ தான் செக் பண்ணணும். ஏன்னு சொன்னால் சின்ன வேல்யூவிலேருந்து நீங்கள் பெரிய கண்டிஷனை வந்து செக் பண்ண போனீங்கன்னு சொன்னால் இப்போ ஒரு வேளை நீங்கள் 55 விட பெருசாக இருக்கிறார்கள் இல்லாட்டி 55 விட சின்ன நினைக்கிறார்கள் எஸ்ன்னு சொன்னால் இப்போ ஒருவேளை 55 விட பெருசாக இருக்கிறார்கள் எல்லாரும் சின்னு சொன்னால் முதலாவது கண்டிஷனை வந்து அதை சீக்வன்ஸை செக் பண்ணக்குள்ள வந்து 55க்கு மேலே இருக்கிறார்கள் எல்லாருமே சின்னு சொன்னால் முதலாவது கண்டிஷன் செக் பண்ணி பார்க்கும் 60 இருந்தாலும் அது சின்னு தான் எடுக்கும். ஏன்னு சொன்னால் அது வந்து 55 விட பெருசு. ஒருவேளை 90 இருந்தாலும் அது சின்னு தான் எடுக்கும். ஏன்னு சொன்னால் அது வந்து 55 விட பெருசு. ஸோ அப்போ வந்து பெரிய பெருமானத்துலேருந்து சின்ன பெருமானம் வரைக்கும் நீங்கள் கண்டிஷனை செக் பண்ணுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள் எப்படி செய்யணும்னு சொல்லி. இஃப் ஏவிஜி கண்டுபிடிச்ச ஏவிஜி இருக்குது, அவர் பெரிது சொன்னபடி 75க்கு மேலே இருந்தார்னு சொன்னால் 75க்கு மேலே இருந்தார்னு சொன்னால் அதே பிரேக்கெட்டை ஆரம்பிச்சு கொள்ளுங்க. நம்ம கிரேட்ன்றதுக்குள்ளே நம்ம என்ன செய்யலாம்னு சொன்னால் கொட்டேஷனில் ஏ. ஓகே, அப்படி இல்லாட்டி கண்டிஷன் வந்து செக் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் அவர் இல்லாட்டி 75 பெருசு இல்லாட்டி ஏல்ஸ் இஃப் வித்தின் பிரேக்கெட்டுக்குள்ளே ஏவிஜி கிரேட்டர் தென் 65 பெருசாக இருந்தார்னு சொன்னால் இங்கே வந்து கிரேட் வந்து எப்படி வரணும்னு சொன்னால் கிரேட் ஈக்குவல் பி என்று வரணும். நீங்கள் ஸ்ட்ரிங்கும் சரி கரெக்டர்ஸும் வந்து போடுக்குள்ளே வந்து கட்டாயம் வந்து கொட்டேஷனுக்குள்ளே போடுங்க. சிங்கிள் கொட்டேஷனும் சரி டபுள் கொட்டேஷனும் சரி எந்த பிரச்சனையும் இல்லை. பட் காமனாக வந்து சிங்கிள் கொட்டேஷன் வந்து ஸ்டேட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இங்கே வந்து பார்த்தோம்னு சொன்னால் ஏவிஜி வந்து 65 விட பெருசாக இருந்தாலும் சொன்னால் பி. அப்படி இல்லாட்டி எல்ஸ் இஃப் ஏவிஜி பெரிது 55 விட பெருசாக இருந்தார்னு சொன்னால் அவர் கிரேட் வந்து எப்படி வரும்னு சொன்னால் சி என்று சொல்லி வரும். இங்கே வந்து பார்த்தோம்னு சொன்னால் ஒரு கண்டிஷன் வந்து 4 கண்டிஷன் தான் இருக்குது. இப்போ 4 கண்டிஷன் என்று சொன்னால் டிரெக்டாக வந்து 4 ரூல்ஸ் தந்துருக்காங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு 3 இஃப் கண்டிஷன் வரும். ஏன்னு சொன்னால் ஏல்ஸும் வந்து சேர்த்து போகக்குள்ளே நம்மளுக்கு 4 வரும். இப்போ 3 கண்டிஷன் செக் பண்ணும், ஏல்ஸோடு சேர்த்து 4 வரும். அப்போ இவர் வந்து ஒரு செக் பண்ணுவார். 75 பெருசாக இருந்தான்னு சொன்னால் ஏ போடுங்க, 65 பெருசாக இருந்தான்னு சொன்னால் விஏ போடுங்க. ஒருவேளை அப்படி இல்லாட்டி 55 பெருசாக இருந்தால் சி வரணும். ஏயும் இல்லை பியும் இல்லை சியும் இல்லை. ஸோ ஏல்ஸ் என்ற ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணி எஸ்ஸை போடணும். அப்போ ஏல்ஸ் வந்து போடுங்க. நிறைய பேர் நீங்கள் லெஸ் தென் 55 பெருசாக இருந்தால் எஸ்ன்னு சொல்லி போடுவீங்க, அதுக்கு பிழை இல்லை. பட் இஃப் கண்டிஷன் படி ஏல் ஸ்டேட்மெண்ட் போடுறது வந்து மிக முக்கியம். வந்து என்ன சொன்னால் சில டைமில் வந்து இஃப் கண்டிஷன் வந்து பிழையாகிறதுக்குரிய சிச்சுவேஷன்ஸ் வந்து மிக அரிதாக தான் இருக்குது. பட் அப்படி போட்டாலும் பிழை இல்லை. கிரேட் ஈக்குவல் எஸ்ன்னு சொல்லி போடுறேன். இதில் பாருங்கள், இந்த கண்டிஷன் படி ஒரு வேளை நான் வந்து அடுத்த ஒரு அவரேஜ் வந்து 50 வருதுன்னு வச்சுக்கொள்ளுங்க. அவரேஜ் வந்து 50 வருதுன்னு வச்சுக்கொள்ளுங்க. இங்கே அவரேஜ் 50 சொன்னால் இப்போ அவருக்கு வந்து அவரேஜை செக் பண்ணுவார் வந்து 50. அப்போ 75 பெருசாக இருந்தாருன்னு சொன்னால் ஏ வரணும். இப்போ அவரேஜ் வந்து 50 இருக்குது, அப்போ ஏ வராது. அப்போ இந்த கண்டிஷன் ஃபால்ஸ்ன்னு சொன்னால் திரும்ப வந்து ஏல்ஸை செக் பண்ணும், ஏல்ஸ் இஃபை செக் பண்ணும். அப்போ அவரேஜ் வந்து விடுது 50 இருக்குது. ஸோ 50 65 பெருசுன்னு பார்ப்பார். 50 65 பெருசு இல்லை. அப்போ கண்டிஷன் வந்து விடத்தில் ஃபால்ஸ். இப்போ அந்த கண்டிஷன் ஃபால்ஸ்ன்னு சொன்னால் திரும்ப இது விட்டுட்டு திரும்ப அடுத்த கண்டிஷனை செக் பண்ணுவார்.
அவரேஜ் வந்து 50 50 55 விட பெருசு 50 55 விட பெருசு இல்லை. அப்போ கண்டிஷன் வந்து ஒரு இடத்துலேயே ஃபால்ஸ். இப்போ திரும்ப என்ன செய்வார், இப்போ ஒரு கண்டிஷனும் இல்லை, ஏல்ஸ்ன்றது இருக்கார். அப்போ கண்டிஷனில் எதுவுமே திரும்ப கண்டிஷன் எதுவுமே இல்லைன்னு சொன்னால் அப்போ ஏல்ஸில் இருக்கிற ஆளை வந்து போட்டு விட்டுருவார். அப்போ எஸ் வந்து அவுட்புட்டாக வரும். ஒரு இடத்துல வந்து அவரேஜ் வந்து 80 இருக்குன்னு சொன்னால் ஒருத்தர் வந்து வைப்பார், இஃப் வந்து அவரேஜ் வந்து 80 75 பெருசா, அப்போ கண்டிஷன் வந்து 75 பெருசு. அப்போ ஒருத்தர் டிரெக்டாக வந்து கிரேட் ஏ பிரிண்ட் பண்ணி விட்டுருவார், கீழே போக மாட்டார். எப்போ கண்டிஷன் ட்ரூ ஆகுதோ அதுக்கு கீழே இருக்கிற கண்டிஷன் எப்போயுமே மற்றது திரும்ப வந்து இஃப் வந்து செக் பண்ணாது. அதுதான் வந்து இஃப்பில் இருக்கிற மிக ஸ்பெஷாலிட்டியே. இப்போ வந்து பார்த்தோம்னா கண்டிஷனை வந்து செக் பண்ணியிருக்கோம். அப்போ டோட்டல்ன்றது வந்து டிஓடி என்ற வேரியபிளுக்குள்ளே இருக்குது, அவரேஜ்ன்றது வந்து ஏவிஜி என்ற வேரியபிள் இருக்குது, கிரேட்ன்றது வந்து கிரேட் என்ற வேரியபிளுக்கு இருக்குது. அப்போ கேஸ் சென்சிட்டிவ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ கேர்ஃபுல்லாக வந்து வேரியபிள் டிக்ளரேஷனை வந்து கவனித்து கொள்ளுங்கள். அப்போ நானும் வந்து சரியான முறையில் செஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ எல்லாத்தையும் வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், பட் எதுவுமே வந்து அவுட்புட்டாக வரணும்னு சொல்லி இன்னும் பிரிண்ட் பண்ணி காட்டலை. அப்போ நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் இதை வந்து அப்படியே மேலுக்கு கட் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கொள்கிறேன். ஓகே, இப்போ அவரேஜ்க்கு இதுக்குள்ள பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தோம்னா இந்த ப்ளாக்கெல்லாம் ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு ப்ளாக்குள்ளேயும் தான் அவுட்புட் வரணும். இப்போ நான் செய்கிறேன்னு சொன்னால் ஒவ்வொரு இடத்துல இந்த ப்ளாக் வந்து முடிஞ்சது கீழுக்கு நான் ஒரு இடத்துல வந்து சொல்கிறேன், சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டில் வந்து யுவர் ஃபர்ஸ்ட் மார்க்ஸ். நம்மளோட ஃபர்ஸ்ட் மார்க்ஸ் எதுக்குள்ளே எந்த வேரியபிளுக்குள்ளே வருது, அது வந்து எந்த வேரியபிளுக்குள்ளே வருதுன்னு சொன்னால் ஒரு ப்ளஸ்ஸை போட்டுட்டு அது வந்து மார்க்ஸ் 1க்குள்ளே தான் நம்மளுக்குரிய ஃபஸ்ட்டு மார்க்ஸுக்குரிய ஆன்சர் இருக்க போகுது. அப்போ அதே மாதிரி அடுத்த செகண்ட் மார்க்ஸ், செகண்ட் மார்க்ஸ் இதுக்குள்ளே இருக்க போகுது, மார்க்ஸ் 2க்குள்ளே இருக்க போகுது. யுவர் டோட்டல் இஸ் எதுக்குள்ளே இருக்க போகுது, நம்மளுக்கு டோட்டல்ன்றது வந்து இந்த டிஓடி என்ற வேரியபிளுக்குள்ளே இருக்க போகுது. ஸோ ஒரு இடத்துல டிஓடி. அதேமாதிரி அடுத்தது வந்து அவரேஜ் எதுக்குள்ளே இருக்க போகுது, அவரேஜ் வந்து ஏவிஜி என்ற வேரியபிளுக்குள்ளே இருக்க போகுது, ஏவிஜி. அடுத்தது பாருங்கள் அவருக்குரிய கிரேட் எதுக்குள்ளே இருக்க போகுது, கட்டாயம் வந்து பிரிண்ட் எல்லாம் போட்டுக்கொள்ளுங்க. ஏன்னாண்டா ஒரே லைனில் பிரிண்ட் பண்ணி விட்ருவார். இல்லாட்டி ஏன்னு சொன்னால் நம்ம வந்து அவுட்புட்டை வந்து பிரிண்ட் எல்லாம் போடுங்க. ஓகே, இப்போ பிரிண்ட்டுக்கும் பிரிண்ட் எல்லுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னு சொல்லி நான் உங்களுக்கு ஆல்ரெடி வீடியோஸில் சொல்லிட்டேன். இப்போ இவரை வந்து சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணி பார்க்கலாம் ஏதாவது எரர்ஸ் வந்து வருதுன்னு சொல்லி. இப்போ இடத்துல கிரேட் வந்து கிரேட்டுக்குள்ளே இருக்கணும். ஓகே, இப்போ சேவ் பண்ணிவிட்டு நான் ஒருக்கா ரன் பண்ணி பார்க்குறேன். ஜாவா ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிவிட்டு அவருக்குரிய லொக்கேஷன் பாத்தில் வந்து சிஎம்டி அப்படி டைப் பண்ணுறேன். இப்போ ஜாவா சி நெஸ்டட் இஃப் டாட் ஜாவா எனக்கு எந்த எரருமே வரலை. நான் வந்து சரியாக செஞ்சபடி எனக்கு எந்த எரருமே வரலை. இப்போ உங்களுக்கு ஏதாவது எரர் வந்தோன்னு சொன்னால் என்ன பிள்ளை வருவீங்கன்னு சொல்லி எரரை வாசிச்சுட்டு போய் கரெக்ஷன் பண்ண பாருங்கள். கரெக்ஷன் போயிட்டு எரரை பார்க்காம என்ன எரர்ன்னு சொல்லி தேடாதீங்க. என்ன எரர் சொல்லுதுன்னு சொல்லி ஃபஸ்ட்டுக்கு அதை ரீட் பண்ணுங்கள், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ள பாருங்கள். ஜாவா நெஸ்டட் இஃப். இப்போ பாருங்கள், என்டர் யுவர் ஃபர்ஸ்ட் மார்க்ஸ். நான் வந்து ஒரு 85 கொடுக்குறேன். அடுத்தது வந்து என்டர் யுவர் செகண்ட் மார்க்ஸ். நான் ஒரு 65 கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் மார்க்ஸ் வந்து 85, செகண்ட் மார்க்ஸ் வந்து 65, டோட்டல் வந்து 180, அவரேஜ் வந்து 182 அவரேஜ் 75. அப்போ 75 பாருங்கள்
75 பெருசாக இருந்தால் தான் ஏ வரணும். அப்போ 75 பெருசாக இருந்தால் தான் 75 இருந்தால் 75 வந்து ஏ வராது. அப்படின்னா நம்ம என்ன யூஸ் பண்ண எடுத்த கிரேட்டர் தன் ஈக்குவல் நம்ம கம்பேரிஷன் ஆப்ரேட்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்கணும். அப்போ லெஸ் கிரேட்டர் தன் ஈக்குவல் வந்து எடுத்து யூஸ் பண்ணியிருந்தோம்னு சொன்னால் ஏ வந்திருக்கு. அப்போ 76 தான் எடுத்த ஏ வரும். ஸோ கண்டிஷன் வந்து எடுத்த ஃபோல்ஸ் அண்டபடியாக திரும்ப வந்து பாருங்கள் 65 பெருசு பார்ப்பார். அப்போ 75 பெருசு தான். ஸோ இந்த கண்டிஷன் வந்து வி வரும். அதான் வந்து எடுத்த நமக்கு 75 வந்து வி வந்திருக்கு. இப்போ இந்த அடிப்படையில் பார்த்துக்கொள்ளுங்க. நீங்கள் இடத்துல வந்து மார்க்ஸ் இடத்துல ஒவ்வொரு இதை போட்டு அழகாக நீங்கள் வந்து அழகுபடுத்தி கொள்ளுங்கள். ஸ்பேஸ்களை ஒழுங்காக மெயின்டைன் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த அடிப்படையில் வந்து நீங்கள் என்ன செய்யலாம்டா இது செய்யலாம். அதே மாதிரி நீங்கள் ஒரு வேளை இன்புட் பண்ணுறதுக்கும் அவுட்புட் பண்ணுறதுக்கும் டிஃப்ரெண்ட்டாக காட்டணும்னு சொன்னால் ஒரு சிஸ்டம் அவுட்புட்டில் வந்து நீங்கள் சில ஐடியாவுகள் வந்து செய்யலாம். இப்படி வந்து நீங்கள் சில டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுறதுக்காக வேண்டி இப்படி நீங்கள் போடலாம். இப்படி போட்டுக்கலாம் வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அழகாக வந்து டிஃப்ரெண்டாக இருப்பார். and your first marks, second marks. இப்போ பார்த்தோம்னா நம்மளுக்குரிய இன்புட் வேறையாகவும் அவுட்புட் வேறையாகவும் இருக்குது. யுவர் ஃபர்ஸ்ட் மார்க்ஸ், யுவர் செகண்ட் மார்க்ஸ், யுவர் டோட்டல், யுவர் ஆவரேஜ், யுவர் கிரேட். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவ்வளோ அழகாக வந்து ஜாவா ப்ரோக்ராம் வேலை செய்யுதுன்னு சொல்லி நம்மளுக்கு நிறைய பேருக்கு வந்து எரர் வர்றது வந்து அந்த ரூல்ஸை வந்து சரியாக ஃபாலோ பண்ணாது தான் நிறைய பேருக்கு பிரச்சனை வர்றது. நானும் வந்து நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டுக்கு வந்து சில விஷயங்களை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காமல் பாடமாக்கியே செய்யலாம்னு நினைச்சது அது பெரிய ஒரு பிள்ளை. என்னை பொறுத்த வரைக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி விளங்கி செய்யுங்க, எரர் வராது. எரர் வந்தால் என்ன எரர்ன்னு சொல்லி ஃபஸ்ட்டு ரீட் பண்ணுங்க. எத்தனை அந்த லைனில் வந்து அந்த எரர் இருக்குன்னு சொல்லி பாருங்கள். உங்களுக்கு அந்த ப்ரோக்ராம் செய்கிறது ஈஸியாக இருக்கும். நம்ம சின்னதாக பார்க்க போனோம். இதில் வந்து டோட்டல், ஆவரேஜ், கிரேட் எல்லாம் கண்டிருக்கோம். இன்னும் நிறைய சேலரி கால்குலேஷன்லாம் பார்க்க இருக்கோம். இன்னும் அட்வான்ஸாக வந்து லூப்போடு சேர்த்து பார்க்க இருக்கோம். இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தேன்னு சொன்னால் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்கள். இன்னொரு நல்ல ஒரு வீடியோஸில் சந்திக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.